இப்போ பார்க்க மெட்டல் சர்க்கிள்லேருந்து பேசுகிறோம். இப்போ பார்க்கக்கூடிய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து படிக்கட்டு SS2 கிளாஸ் போட்டிருக்கோம். மேலே அதே மாதிரி பால்கனி வந்து பிளாக் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே. மேலே மறுகோலா போட்டிருக்கோம். சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். டாப் வந்து 1.5 ஸ்கொயரு 304 போட்டிருக்கோம். இது வந்து 1.5 ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து 1.5 தான். டாப்பு ஃபுல்லாகவே கைப்பிடிச்சி ஏறது ஃபுல்லாகவே வந்து 1.5 போட்டிருக்கோம். அதே மாதிரி 1.5 வந்து ஸ்கொயர் போஸ்ட்டு இஞ்சி போஸ்ட்டு. இதோட டயா பார்த்தீங்கன்னா 1.5. இதோட டயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 ரவுண்டு போயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஸ்கொயருக்கு வந்து பிஞ்சு வந்து கிடைக்காது நம்மளுக்கு. அதனால இது டயா வந்து நம்மளுக்கு 3/4. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டி அடாப்டர்னு சொல்லுவோம். இது என்ன காரணம்னா வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டர் ஃபிட்டிங் வரும் கிளாஸ். அதுலேயே பட்டை டைப் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வரும். இது வந்து டி அடாப்டருங்கிறது வந்து போஸ்ட்டுக்கு சென்டராக வரும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.25 இன்ச்சு இருக்கும். இது வந்து அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் வந்து மாஸ்டர் போஸ்ட்டு கேட்டிருந்தாங்க ஃபுல்லாகவே. இந்த சைடும் அந்த சைடும் வந்து மாஸ்டர் போஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. அதனால இந்த சைடும் அந்த சைடும் வந்து நம்மளுக்கு மாஸ்டர் போஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து ஃபுல்லாக. இதோட அடி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட 60 அடி ஃபுல்லாகவே இது ரன். அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எண்ணி திரும்புறதுனால நம்ம வந்து என்னன்னா போஸ்ட்டு போட்டு இங்கே ஒரு கிளாஸு அங்கே ஒரு கிளாஸ் வச்சா நம்மளுக்கு சின்னதாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த முட்டாள் போயிட்டு எள்ளு மாதிரி டோட்டலாக சேஃப்டிக்கான்னு என்ன பண்ணி வச்சு இன்னும் வெளியே போட்டு நம்ம திருப்பி இந்த சைடு. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, குடிமானம் இருக்காது. அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா வெளில போயிட்டு அதே மாதிரி 3 லைனர் நம்மளுக்கு SS லைனர் எப்படி என்ன ஒரு செய்யுமோ அதே மாதிரி அந்த கார்னர் வந்து நம்மளுக்கு 3 லைனர் போட்டு இந்த சைடு திருப்பியாச்சு. இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணியாச்சு டோட்டலாக. இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போஸ்ட் போட்டாச்சு. ஏன்னா அங்கே கண்டினியூஸ் பண்ணோம், அதே கண்டினியூஸ் இங்கே நம்ம கிளாஸ் வைக்கணும், இந்த கிளாஸ் வைக்கணும். அதுக்காண்டி இங்கே வந்து நம்ம கார்னர் போஸ்ட் போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 போஸ்ட் வச்சு நம்ம கண்டினியூஸ் பண்ண வச்சிருக்கு. இதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு எல்லாம் டிகிரி போட்டு நேராக அங்கே போய் ஷோட்டு வந்துட்டு கிளாஸோட கேப்பு பார்த்தீங்கன்னா மேலே 3 இன்ச்சு, கீழே 3 இன்ச்சு, சைடில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து ராடு இருக்கும். அதனால தான் வந்து பொருளாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி வந்து அதே தான் டாப் வந்து வச்சு அதே மாதிரி போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5. அதே இது என்ன மாற்றம்னா நம்ம கிளாஸ் மட்டும் பிளாக்ல கட்டிருந்தாங்க. டெலிவிஷனால டிசைன் வேணாம், ஏன்னா கிளியர் கொடுத்துருந்தோம், டிசைன் கொடுத்துருந்தோம். இது வந்து வெறும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொல்லாமல் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அதே மாதிரி கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தா இது வந்து படிக்கட்டு சொல்லாது. இது மட்டும் வந்து நம்மளுக்கு ரவுண்டு ரெகுலராக நம்ம பிளேன் எடுக்கும் போது எப்படியோ அதே மாதிரி நான் வந்து 2 போஸ்ட் வந்து 1.5 கொடுத்துட்டோம். நான் 3 வந்து நம்ம வந்து பிஞ்சு கொடுத்துருவோம். சேர்த்துட்டாச்சு. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து பால் போஸ்ட் வச்சு நம்மளுக்கு மேலே பார்க்கலாம். லைனர் வந்து 3/4 லைனர் தான். அதே மாதிரி நம்மளுக்கு இது வந்து ஐட்ரஸ் இருக்கனால இது வந்து நம்ம கண்டினியூஸ் பண்ண முடியாது. போஸ்ட் கொண்டு வந்து இதில் வந்து கொலவை வச்சு நம்ம சேர்த்துட்டாச்சு. அதே மாதிரி இதே மாதிரி ஃபுல்லாக கொண்டு போயிட்டு ஃபுல்லாக செவில் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இதோட அடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 அடி வருது. என்ன மாடல் கிளாஸ் போட்டிருந்தோமோ அதே மாதிரி கிளாஸ் போட்டு அதே ரெகுலர் தான் 1.5 ஸ்கொயர் 1.5 போஸ்ட்டு அடாப்டர் போட்டு போட்டாச்சு.
மீதி மேலே வந்து பர்குலா கிளாஸு தொல்லமும் ஃபுல்லாக வந்து கிளாஸ் போட்டு திக்னஸ் வந்து தொல்லாமுமே 3 பாண்டு போட்டுருக்காங்க கிளாஸோட இது டேப்பு போட்டு ஃபுல்லாக வந்து பர்குலா பொறுத்தவரையும் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து சிலிக்கான வச்சுருக்கோம் ஃபுல்லாக. வேலையோட டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லிட்டோம். படிக்கட்டு, பால்கனி, பர்கோலா கிளாஸ் எல்லாம் டோட்டலாக தெரியாச்சு. இது மாதிரி ஒர்க் இருந்துச்சுன்னா நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா வேலையோட டீட்டெயில் நம்ம வந்து சொல்லுவோம். என்ன ஒர்க்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டோம் சரி, என்ன மாடலு ஃபோட்டோ வச்சிருந்தாலும் நம்ம சொல்லுவோம். இல்லை உங்களோட மாடல் நீங்கள் அனுப்பிச்சி விட்டாலும் அதுக்கு உண்டான நீங்கள் புதுசாக ஏதாவது முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை.